ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணியை இந்த இது சமையல் ரவுண்டில் இப்போ அவங்கள ரகசிய அறைக்கு அமுச்சிடுறாங்க. இப்போ சமைக்க வேண்டியது யாருன்னா அன்பும் தேன்மொழியும் தான் சமைக்க வேண்டியது வருது. எல்லா டீம்லேயும் ரெண்டு ரெண்டு பேர் சமைக்கிறாங்க. அப்போது ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற காய்கறிகள் இருக்குது, எந்த காய்கறிகள் வேணாலும் நீங்கள் எடுத்து சமைச்சிக்கலாம். ஆனால் அந்த சமைச்ச காய்கறிகளில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மறைஞ்சி சீக்ரெட் ரூமில் இருக்கிறவங்க சொல்லணும். அதை ஸ்மெல் பண்ணியும் சாப்பிட்டோம் 10 இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், அந்த டிஷ்ஷோட பேரும் சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அப்புறம் கண்மணியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ரகசிய அறையில் நிறுத்துறதுக்காக அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனதும் கண்மணிக்கு பயமும் பதட்டமும் இருக்குது. அப்போது ஒருத்தர் கூட்டு போய் அந்த ரூமில் நிறுத்துறாரு. இதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் எந்த ரூமில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அவங்களாம் வேறு இடத்துல இருக்காங்க, நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கீங்க, ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் ஃபோன் கேட்குறீங்க, எதுக்குன்னும் போது, இல்லைங்க நீங்கள் இந்த ரவுண்டு முடிகிற வரையும் யாருக்கும் எந்த ஃபோனும் பண்ணக்கூடாது, மெசேஜும் பண்ணக்கூடாது, இது ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கண்மணியை தனியாக ரூமில் தங்க வைக்கிறாங்கங்க. அதுக்கப்புறமா அன்பு யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறது, என்ன செய்தால் கண்மணி ஸ்மெல் பண்ணி சாப்பிட்டு அவள் இன்க்ரீடியனை கண்டுபிடிப்பா அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாரும் போயிட்டு ஓடி போய் அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எதுவோ அதை எடுத்துடுறாங்க. ஆனால் அன்பு மட்டும் அப்படியே யோசிக்கிறாரு. என்ன அன்பு சார் யோசிக்கிறீங்க, போங்க வெஜிடபிள்லாம் எடுத்துடுறாங்க பாருங்கன்னு தேன் சொல்ல, அதுக்கப்புறமா போயிட்டு பலாக்காயை எடுக்கிறாரு. என்ன அன்பு சார் பலாக்காயை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க தேன்மொழி. ஒன்றும் பேசாத தேன்மொழி, சிக்கன் 65 மசாலாவுக்கு முதல்ல ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே தேன்மொழியும் மசாலா ரெடி பண்ணுறாங்க. அன்பும் பலாக்காயை அரிஞ்சு கொண்டு எல்லாமே பண்ணுறாரு. உடனே கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, இவன் பலாக்காயில் என்ன செய்வாங்க பவி, இவன் இந்த காயை எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு கார்த்திக்கும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பலாக்காயில் நல்லா சூப்பரான டிஷ்ஷை செய்தும் முடிக்கிறாருங்க. முடிச்சிட்ட பிறகு எல்லாம் ரகசிய கண்டென்ட் எல்லாருமே வரலாம் அப்படின்னுறாங்க. கண்மணியை மட்டும் காணோம். ஐயையோ கண்மணி மட்டும் காணுமேன்னு கார்த்திக் தேடிட்டு போகிறாரு. போனால் அங்கே நிற்கிற ஆள் தான் ஏதோ செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அவரை சட்டையை பிடிச்சி அடிக்கிறாரு. நீ தான் ஏதோ பண்ணிட்ட, எங்கள் அண்ணி எங்கடான்னு. அப்புறமா கண்மணி வெளியே ஓடியாடுறாங்க. கார்த்தி என்ன கார்த்தி, நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் அப்படின்ட்டு கண்மணி அப்புறம் நிற்கிறாங்க ஜட்ஜி முன்னாடி. எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கண்ணை கட்டிடுவோம், என்ன அவங்க பொருள் மெயின் டிஷ் போட்டு சமைக்கிறாங்கன்னு சொல்லணும், என்னென்ன போட்டிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னுறாங்க. உடனே வெண்ணிலாவை பார்க்குறாங்க. வெண்ணிலாவை பார்த்ததும் இவ எப்படியாச்சும் எதனா ஒரு இது பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பார்த்துட்டே இருக்கும்போது, என்ன பவி இது, பவித்ரா கேட்குறாங்க. கார்த்தி என்ன கார்த்தி இது, எப்படி கார்த்தி கண்ணெல்லாம் மூடிக்கிட்டா எப்படி கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற என்ன பண்ணுறது, அதுதான் ஜட்ஜிங்களோடைய சோதனையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு. அதே போல் கண்மணிக்கு கண்ணை மூடிடுறாங்கங்க. எல்லா கண்டென்ஸ்ட்டும் சரியான பதிலே சொல்லலை. 10 இன்க்ரீடியன்ட் பொருள் சொல்லணுன்றாங்க. ஆனால் கண்மணி சாப்பிட்டு பார்த்து, ஏன்னா ஏற்கனவே அந்த டிஷ்ஷை அன்பு வீட்டில் செய்து கொடுத்துருக்குறாரு கண்மணிக்கு. அந்த டேஸ்ட்டை சாப்பிட்டு பார்த்த உடனே இது என்னவா இருக்கும்னுட்டு, அதுக்கப்புறம் இதில் தக்காளி போட்டிருக்காரு, வெங்காயம் போட்டிருக்காங்க, இஞ்சி போட்டிருக்காங்க, பூண்டு போட்டிருக்காங்க, பச்சை மிளகா போட்டிருக்காங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு மிளகுத்தூள், மசாலாத்தூள் எல்லாத்தையுமே லைனாக அடுக்கடுக்காக ஒரு 20 பொருளை சொல்லிடுறாங்கங்க. சொல்லிட்ட பிறகு வாவ் கண்மணி 10 பொருள் சொல்ல சொன்னால் நீங்கள் 19 பொருள் சொல்லியிருக்கீங்க, 20 பொருளுக்கு 1 குறையுது, ஆனால் இந்த மெயின் டிஷ்ஷோட பேர் சொல்லுங்கள் அப்படின்னதும் இது பலாக்காயா இது சிக்கனான்னு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக பலாக்காய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பலாக்காய் கிரேவி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. சொன்னதும் சூப்பர் கண்மணி, வெண்ணிலாவுக்கு அதிர்ச்சி ஆகிடுது, என்ன இவ ஜெயிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிரிப்போட சந்தோஷத்தோட எல்லாம் கை தட்டி முடிக்கிறாங்கங்க. நாளைக்கு மீண்டும் காத்திருப்போம். நன்றி, பாய்.